அப்பா அப்பா யாரு? ராஜதுரப்பா. உன் மகன் ராஜதுரப்பா. உன் மகன் ராஜதுரப்பா. ராஜதுர 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 ராசா, என் வேண்டுதல் வீண் போகல. என் புள்ள என்கிட்ட வந்துட்டான். 25 வருஷம் கழிச்சு என்கிட்ட வந்துட்டான். உட்காருப்பா, உட்காரு ராசா, உட்காரு. எப்பா ராசா, ராசா எப்படி பாருக்க? எங்க நான் அநாத பணமா போயிடுவேணும்னு வேதனைப்பட்டு இருந்தேன்ப்பா. அந்த ஆண்டவன் என்னை கைவிடலப்பா. சரி, என்ன ஆச்சு? பட்டாளத்தில் வேலை கிடைச்சிடுச்சுன்னு போனேன். அதுக்கப்புறம் ஒரு கடுதாசி கூட போடலையே, ஏன்பா? கடைசி காலத்துல இந்த அப்பனை தனியா தவிக்க விட்டுட்டியப்பா. ஐயோ இல்லப்பா. ஒவ்வொரு நாளும் உன்னை பத்தி நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்கு தான்ப்பா தெரியும். நான் ராணுவத்தில் சேர்ந்த முதல் மாசமே பாகிஸ்தானோட போர் ஆரம்பிச்சிருச்சு. பணைய கைதியா கூட்டிட்டு போயிட்டாங்க. 25 வருஷம் ஜெயில இருந்தப்பா. ஜெயில இருந்தியா? போன வாரம் தான் விடுதலை வெளியில வந்தேன். இத்தனை வருஷமா ஜெயிலியா இருந்த? அட கடவுளே, பட்டாளெல்லாம் வேணாம், உள்ளூர்லயே ஒரு வேலையை பார்த்துக்கன்னு தலையா அடிச்சுக்கிட்டேன். கேட்டியாப்பா? அப்படிலாம் இல்லப்பா. இப்படிலாம் நடக்கணும்னு இருந்தது. அதான் பல வருஷமா நீ ஊருக்கு வரலன்னு சொன்னோன்னு இங்க இருந்த பயல்களாம் என்ன சொன்னானுங்க தெரியுமா? செத்துட்டேன்னு சொன்னாங்களா? விடுங்கப்பா, தான் வந்துட்டேன்ல. யாரு சொல்லி எதையும் நான் நம்பலப்பா. என் புள்ள என்னைக்காவது ஒரு நாள் வருவான்னு நம்பிக்கை இருந்தது. அதே மாதிரி வந்துட்டு பாத்தியா? இப்போ உன்னை கையோட கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காற்றணும் போல இருக்கு எனக்கு. அடே, நான் ஒரு பைத்தியம் மாதிரி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏன்பா ராசா, சாப்பிட்டியாப்பா? என்னப்பா பாக்குற? சாப்பிட்டியான்னு கேட்டேன்ப்பா. அப்பா, இந்த வார்த்தை கேட்டு எவ்வளவு வருஷம் ஆச்சுப்பா? ஐயா, ராசா கொஞ்சம் இரு, என் கையாலேயே உனக்கு சமைச்சு போடுறேன். வேண்டாம்ப்பா, உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? சிரமமா? உன்னை பார்த்தது எனக்கு பெரிய தெம்பே வந்துடுச்சுப்பா. கொஞ்சம் இரு, குளிச்சுட்டு ரெடியாரு, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்ன அப்பா சொன்னா கேளுங்க. எதுவும் பேசாத, நீ ரெடியாரு. போனா என்னது? கொலுசு. கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு கொலுசு கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? 1000 அர்த்தம் இருக்கு. அது புதுசா வாங்கி கொடுத்தா. இது உங்க கொலுசு. கோவில்ல விழுந்து கிடந்தது, அதான் கொடுத்துட்டு போறேன்னு வந்தேன். ஆமா, சாரி. தேங்க்யூ. போனா வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானா?
வேற இந்தாங்க. என்னங்க தேங்காய் முடி கொடுக்குறீங்க? உள்ள விபூதி இருக்குங்க, எடுத்து வச்சுக்கோங்க. சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். ஆ, சார் ஒரு நிமிஷம். என்னங்க? 25 வருஷத்துக்கு முன்னாடி பூனான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பார்த்துருக்கீங்களா? பூனான்னு அப்படி யாரும் இங்கே இல்லைங்களே. எனக்கு தெரிஞ்ச 10-15 வருஷமாக அந்த வீடு இப்படி தான் பாலடைஞ்சு கிடக்கு. என்ன இங்கே உள்ள இளவட்ட பசங்க சீட்டு விளையாட தண்ணி அடிக்க ஒதுங்குவானுங்க. மற்றபடியாக நான் பூனான்னு கேள்விப்பட்டதே இல்லைங்களே. சரி ஐயா. ம். ஏய், யாரோ வராங்க பாருடி. ஏய் பூனா, ஆ? அங்க பாருடி யார் வரான்னு. ஏய், அவரையும் காசு போட்டு போ சொல்லுடி. தாண்டாதீங்க, ஏன்? சாமி குத்தமாயிடும். காசை போட்டுட்டு ஒதுங்கி போங்க. காசா? எதுக்கு? என்ன ஊர் வழக்கம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க? இந்த மாதிரி நாத்து நடுற அன்னைக்கு காசெல்லாம் வசூல் பண்ணி சாமிக்கு காணிக்கையா கொடுப்போம். அப்பதான் வெள்ளாம நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை. ஓஹோ. என்ன ஓஹோ? காசை போட்டுட்டு ஒதுங்கி போங்க. போடுறமா? உங்களை என்ன பண்ற பாருங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. நில்லுங்க, ஓடாதீங்க. ஏய் பூனா, விடாத, புடிடி. யாருங்க நீங்க? ராஜதுரை, வீரசாமியோட மகன். பட்டாளத்துல வேலை பார்க்கறதா சொன்னாங்களே, அவங்களா நீங்க? ம், ஆமா. அடையாளமே தெரியலையே. எப்பப்பா வந்தீங்க? இன்னைக்கு தான். நல்லா இருக்கீங்களா? ஆ, நல்லா இருக்கேன். அம்மா, இங்கே தாய்மாவோட பொண்ணு பூனான்னு இருந்தாங்களே, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரியுமா? புவனாவா? ஓ, அந்த பிள்ளையாவா கேக்குறீங்க? ஆ, அந்த புள்ள பாவம், யாரையோ மனசுல நினைச்சிருக்குது போல, அது நிறைவேறல. வீட்லயே அடைஞ்சு கிடந்தா திடீர்னு காணாம போயிட்டாப்பா. காணாம போயிட்டாளா? வரமா? வாங்க. நம்மளே அந்த பொண்ணை மறந்துட்டோம். இந்த தம்பி என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டு கேக்குது பாரு. சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு.
அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும் அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும். உன் பாத கொலுசின் அசைவினிலே என்